வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஸோ நம்ம எந்த வண்டியில் உட்காந்துட்டு இருக்கோம்னு சொல்லி தெரியுதா? பென்ஸு, ஓகேவா? ஸோ பென்ஸுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உட்காந்துட்டு இருக்கோம். ஒரு ஃபஸ்ட்டு ஃபீலு ஒரு வேறு லெவல் ஃபீல் அப்படின்னு சொல்லலாம். செம்மையாக இருக்குது வண்டி, அப்படியே செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஒரு தடவை என் தலைவேற மேலே பார்த்தீங்க அப்படின்னா முட்டிக்கிச்சு. சீட்டெல்லாம் வந்துட்டு செட் பண்ணி அப்படி வந்துட்டு செம்ம கம்ஃபர்ட்டாக உட்காந்துட்டு இருக்கோம். கையில் வந்துட்டு இங்கே சைடில் ஆம்ரெஸ்ட் இருக்குது, இந்த சைடில் ஆம்ரெஸ்ட் இருக்குது. சீட் நகர்த்துறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எங்கேயோ பட்டன் போட்டு நகர்த்தினாரு. அங்கே ஒரு பட்டன் இருக்குது, ஓகேவா? என்னென்னமோ பின்னாடியில் நகர்ந்து போகுது. ஸோ சீட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால எனக்கு கால் வந்துட்டு எட்ட மாட்டேங்குது, எனக்கே எட்ட மாட்டேங்குது. அதனால இங்கே ஒரு பட்டன் இருக்குது பாருங்க, இந்த பட்டனை அப்படி நகர்த்தணும் அப்படின்னா அப்படியே பக்கத்தில் வருது பாருங்க. வேற லெவலில் இருக்கு, பயங்கர கம்ஃபர்ட். ஸோ நம்ம கால் பார்த்தீங்க அப்படின்னா வலிக்கவே வலிக்காது. ஸோ அந்த இது அதனால் ஆக்சலேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் கார்ஸில் இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. இந்த காரில் வந்துட்டு இங்கே இருக்குது, நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும் அமுத்துறதுக்கு. இல்லைனா நார்மல் நம்ம மற்ற கார்ஸ்லாம் பயங்கரமாக வலிக்கும். அதனால தான் இதெல்லாம் இவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்க பமி, தெரியுமா? நமக்கெல்லாம் நம்ம கார் அவ்வளோ தூரம் ஓட்டிட்டு போனால் நம்ம கால் வலிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வெறும் ஆக்சலேட்டரும், ஆமாம், இதில் வெறும் ஆக்சலேட்டரும் பிரேக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக அப்படியே மெதுவாக ஓட்டிகிட்டு போகலாம், வேறு லெவலில் இருக்குது. அதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவலாக நம்ம காரில் இருக்கிற மாதிரி பார்க்கிங், ரிவர்ஸு, நியூட்ரு, டிரைவிங் மோடு, ஸ்போர்ட்ஸ் மோடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. பென்ஸோட லோகோ பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு இந்த ஆடியோ சிஸ்டம், ஓகேவா? செம்மையாக இருக்குது பாருங்கள், வேறு லெவலில் இருக்குல்ல. சின்னதாக இருக்குது. அப்புறம் அங்கே ஒரு க்ளோ பாக்ஸ் இருக்குது. அதே மாதிரி அந்த சீட்டையும் அங்கே நகர்த்திக்க முடியும். அந்த பட்டன் அமுத்துல நகரும். மேலே அந்த பட்டன் அமுத்து. எப்படி அமுக்கணும்? அமுத்து. தள்ளனா அப்படியே முன்னாடி வரும். வேற லெவலில் இருக்குல்ல, செமையா வேர்க்குது. கார் ஆன் பண்ணுவோம். உள்ள பாத்தீங்க அப்படின்னா கார் ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணவொடனே ஏசி பயங்கர ஸ்பீடா வந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். பயங்கர ஃபோர்ஸா எல்லாமே ஆட்டோல இருக்கு. வாவ், செமையா இருக்கு. சில செகண்ட்ஸ்லேயே வந்துட்டு கம்மியாயிருச்சு. உள்ள அந்த கிளைமேட் கண்ட்ரோல் இருக்கு போல இருக்கு, ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இதாயிரும். இப்போ நம்மளோட வண்டி வந்துட்டு பார்க்கிங்ல இருக்கு. அதுக்கப்புறமா ரிவர்ஸ் போட்டோம் அப்படின்னா பின்னாடி போகலாம். அதுக்கப்புறம் நியூட்டர், அதுக்கப்புறம் டிரைவர். ஸோ டிரைவ் மோடில் போட்டு அப்படியே ஓட்டிட்டு ரன் ஃப்ளாட் இண்டிகேட்டர் இன்ஆப்ரேட்டிவ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ இந்த லோகோ எனக்கு முன்னாடி இருக்கிறப்போ எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல, வேறு லெவலில் இருக்கு பென்ஸோட லோகோ. சீட்லேயே நிறைய பட்டன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எதுக்குன்னே தெரியல. ஏசி ஆஃப் பண்ணும். அங்கே இருக்கா இத்தனை நேரம் அந்த பட்டனை தேடிட்டு. சரி, ஓகே. சீட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பட்டன்ஸை கொடுத்துருக்காங்க. எனக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பட்டன்ஸ் இருக்கு. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி தெரியல. சூப்பராக இருக்கு. முன்னாடி பாருங்களேன், 2 சீட்டு தான், அவ்வளோ கம்ஃபர்ட்டா இருக்கு உட்கார்றதுக்கு. வேற லெவல்ல இருக்கு. 2 கப் ஹோல்டர் இருக்கு, ஆம்ரெஸ்ட் இருக்கு, அங்க ஒரு ஸ்பீக்கர் இருக்கு பாரு. அதை விட மேல ஒன்னு இருக்கு, காட்டுவோமா? ரூஃப் ஓபன்ல, ரூஃப் காட்டுவோமா? ஃபர்ஸ்ட் இங்க இருக்குறதெல்லாம் காட்டு. இங்க இருக்கிறது இவ்வளவுதான் இருக்கு. என்னது அதெல்லாம் ஏதோ சேனல்ஸ் கால் பண்றதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இது என்னது? கால் அட்டெண்ட் பண்றதுக்கு, கட் பண்றது, அட்டெண்ட் பண்றது. ரேடியோ இருக்கு, டிஸ்க் போடுற மாடல் நினைக்கிறேன். இது செம்ம சூப்பர்ல, நமக்கு சூட் ஆகுதுல காரு. ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, இப்போ மேல ஒன்னு இருக்கு, ஓபன் பண்ணிடுவோமா? ஓபன் பண்ணிடுவோமா? 2000 years later. என்ன தம்பி தேடிட்டு இருக்கீங்க? ரொம்ப நேரமா இந்த ரூஃப் ஓபன் பண்ற பட்டனை தேடிட்டு இருக்கேன். எப்படி ஓபன் பண்ணனும்னு தெரிய மாட்டேங்குது. ஆனா எதுக்குன்னு தெரியல. தள்ளிடுவோமா? நாம் தள்ளுவோமா? அமுத்தி பாரு. அன்னைக்கு நம்ம ஒரு பென்ஸ்ல உட்கார்ந்தப்போ ஏதோ இங்கேதான் ஏதோ பட்டன் இருந்துச்சு. ரொம்ப ஒளிச்சு வச்சு எங்கேயா கொடுத்துருப்பாங்க, இல்ல முன்னாடியே இருக்கும், நமக்கு தெரியாது. பட்டன் எங்க இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. இதோ இங்கதான் இருக்கு. இந்த பட்டன் வந்துட்டு என்னன்னு சொல்லி தெரியாம இருந்துச்சுல. திறக்கிறது, திறந்திடு சீசே. என்னென்னமோ ஆச்சு. சூப்பர்டா. மொட்டை மாடி ஓபன் ஆயிருச்சு. என்ன காட்டாத, மேல காட்டு. மொட்டை மாடி ஃபுல்லா ஓபன் ஆயிருச்சு. அவ்வளவுதான். போய் பாத்தீங்க அப்படின்னா அது உட்காந்துருச்சு. செம்மல. இப்படி நம்ம ஓப்பனாவே போலாமா தல? ஓப்பனா எல்லாம் போக வேண்டாம். ஐயே, ஓப்பனாவே போலாமா? வேண்டாம். செமையா இருக்குடா. செமையா இருக்குல? சூப்பர்டா. முன்னாடி போய் நிக்கிறியா? அப்படியே செட் ஆன. முன்னாடி போய் நிக்கிறியாக்கும்? வேண்டாம். நம்ம பின்னாடி போய் நின்று இருப்போம். அமுத்து. ஏறு.
சீட் எல்லாமே தானா நகருது. உட்காருங்க சார். எப்படி இருக்குது கம்ஃபர்ட் லெவல்? பேக் சைடு செம்மையாக இருக்குது. ஆ அப்படியே சோஃபாவில் உட்கார மாதிரி இருக்குது. எங்கே எந்த நின்று காட்டு. எப்படி செம போ. வருக ராணி, வருக வருக, வாங்க. உன் ஹைட்டுக்கு இந்த மாதிரி வண்டி தான் பம்மி கரெக்டு. க்ளோஸ் பண்ணணும்ல. நிக்கி பயப்படுற கேட்டு பார்த்துட்டு அன்னைக்கு போனதுக்கப்புறம். ஆமாம் பார்த்தீங்கள காட்டு. வேற வெளியே வந்தோன்னு பயப்படும். இல்லை நிக்கி, இல்லை இல்லை இல்லை, பட்டாசு வேறு வெடிக்கிறாங்கல்ல, அதில் வந்துட்டு சரியான பயம். நிக்கி நிக்கி கார் பாரு, பென்ஸு பாரு நிக்கி, பென்ஸு. அவன் நிக்கி ஒரு வேளை பென்ஸை ஒரு வழியாக பென்ஸை பார்த்துருச்சு. நமக்கு என்ன தெரியும்ல, நம்ம பாட்டி கேட் ஃபுட் போட்டோம் அப்படின்னா சாப்பிட்டுட்டு பேசாமல் கிடக்குறோம். போ போ உள்ளே ஓடு, சூடாக இருக்குல்ல, ஓடு. ஸோ ஷபின் பார்த்தீங்க அப்படின்னா வந்திருக்கான். எப்படா இருக்குது காரு? செம்மையாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. அக்கா வாங்கிட்டீங்க போல. அக்கா வாங்கிட்டாங்க. அக்கா வாங்கிட்டீங்க போல. வாங்கியாச்சு. ஆன் பண்ணு. ஸோ நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட சைட்டுக்கு வந்திருக்கோம். இந்த நகர்த்து தள்ளுனா போ. ஓகே, ஜிடிஏ டிரைவர் நீ ஓட்டுறியா? நான் ஓட்டல. ஐயோ வேண்டாம்ப்பா. மம்மி சூப்பரா இருக்கா? ஓனர் டேய் எப்படி இருந்துச்சு? நீ ஸ்பீடா வருவேன்னு நினைச்சேன். இங்கெல்லாம் என்னத்த ஸ்பீட்? ரூஃப் ஓபன் பண்ணிட்டு ஓட்டு. ஆமால, ஆமா ரூஃப் ஓபன் பண்ணி ஓட்டும். അവനോട് എടുക്കാൻ പറയാ, ഞാനും ഇരിക്കാം. மாடுகளை பார்த்து கொண்டு பென்ஸை ஓட்டுவது எவ்வளவு இனிமையாக இருக்கிறது. அப்படியே ரிவர்ஸ் போயிடலாம்.
சார் ஆமாம் சூப்பராக ரிவர்ஸ் போட்டாச்சு. நீ டிரைவ் பண்ணுறது பக்கத்தில் எடுக்கணும்ல சார். நல்லா இருக்கா? அப்படியே அந்த பென்ஸ் ஓனருக்கு எத்து வந்துருச்சுடா. போகலாம் லைட்டாக பயமாக தான் இருக்குது ஓட்டுறதுக்கு. எங்கேயாவது போய் முட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோ. செலவு அதிகம் இல்லை அதானே. ஆமாம். ஸோ நின்றுட்டு போகிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவல் சூப்பராக இருக்குது. ஓகே. ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா திருப்பியும் இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக இந்த கார் எதுக்காக எடுத்தோம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ எதுக்காக இந்த கார் நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக ரிவீல் ஆயிரும். இப்போ இன்னொரு இடத்துக்கு நாங்கள் வந்துட்டு ரொம்ப அர்ஜென்ட்டாக கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ போக போகிறோம். வீடியோவில் தான். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. டாடா பாய். See you. Bye.